வள்ளி, ரோஹிணி எங்க? காலையில மேல போனவங்க தான், இன்னும் கீழே இறங்கி வரவே இல்ல. ஏதாவது சாப்பிட்டாங்களா? ஒன்னும் சாப்பிடல. சரி போ. அண்ணே, வா கார்த்திக், வா அர்ஜுன். என்ன மாமா, ஏன் இவ்வளவு டல்லா பேசுறீங்க? நான் அபிராமி வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே ரோஹிணிக்கு மனசு சரியில்லை, அதான். சரிண்ணே. அண்ணி எங்க? அண்ணி மேல இருக்கா. அண்ணி கீழே வாங்க. நீ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னடா முக்கியமான விஷயம்? இருங்க, அக்கா வரட்டும், 2 பேருக்கும் சேர்த்தே சொல்றோம். அண்ணி, இனிமே உங்களுக்கு அபிராமியால நிரந்தரமா தொல்லையே வராது. என்ன சொல்ற கார்த்தி? ஆமா நீ, அபிராமி இனிமே நம்ம தசை பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டா. அர்ஜுன், அந்த காஸ்ட் கொடு. என்ன என்ன இது? உங்களை ஏமாத்தி எடுத்த ஒரிஜினல் வீடியோ கேசட். இனிமே குருமூர்த்தியே மனசு மாறினாலும் உங்களை எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆமா, இது எப்படி கிடைச்சது உனக்கு? அந்த கேசட் விடுங்க, இந்த வீடியோ பாருங்க. அந்த ஸ்ரீனிவாசன் குருமூர்த்தியை மிரட்டுறதையும் படம் பிடிச்சாச்சு. இதுக்கு மேல இந்த ஜென்மத்துக்கு அந்த ஸ்ரீனிவாசன் அபிராமி நம்ம பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க. ரோகிணி மேடம் ரொம்ப நல்லவங்க, அவங்க ஒரு தப்பு பண்ணல. ஏண்டா அதெல்லாம் மறைச்சா நான் உனக்கு காசு கொடுத்து உன்னை எங்க ஆள் ஆக்குனேன். அவங்க நல்லவங்கன்னு தெரியும், அவங்கள மாட்டி விடணும் தான் உன்னை நான் உருவாக்குனேன். அதை மறந்துடாத. நீங்க தான் இந்த மிரட்டி சொல்ல வச்சுக்க சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சார்? இந்த சீனிவாசனைய மிரட்டுறியா? அதுக்காக அப்பாடா, இப்பதான் ரோஹிணி முகத்துல சந்தோஷத்தை பாக்குறேன். அக்கா, இப்ப சந்தோஷம் தானே? காலையில இருந்து அந்த சீனிவாசன் கிட்ட போராடி வீடியோகிராஃபரை கவர் பண்ணி அப்பா எங்களுக்கு பயங்கரமா பசி எடுக்குது, எங்க 2 பேருக்கு சாப்பாடு போடுங்க. அண்ணி, என்ன சாப்பாடு? நீ வேற, உன் அண்ணி சமயக்கட்டு பக்கம் போய் 2 நாள் ஆச்சு. உண்மையை சொல்ல போனா 2 பேருக்கும் 2 நாளா ஹோட்டல் சாப்பாடு தான். சுத்தம். அப்ப இன்னைக்கு உங்க தங்கச்சி சமையல் தான் நான் சாப்பிட்டாகணுமா? ஐயோ, வேற வழி இல்ல, கிளம்புறோம். வரேன், வா கார்த்திக் போலாம். சரி, அப்ப ஹோட்டல்ல போய் சாப்பிடலாமா? சும்மா கலட்ட பண்ணாதீங்க, எல்லாரும் உட்காருங்க. 1/2 மணி நேரத்துல சமையல்லாம் ரெடி பண்ணிடுறேன். 1/2 மணி நேரம்னா என்ன 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 என்ன? அட்லீஸ்ட் ஒரு ஆம்லெட் கிடைக்குமான்னு கேட்க வந்தேன். நிச்சயமா அதுவும் கிடைக்கும். அப்ப அது வரைக்கும் போர் அடிக்குமே. நீ போர் அடிச்சா உட்கார்ந்து டிவி பாருங்க. சரி. ஹலோ, என்ன நாங்களா நிக்கிறோம், நம்ம கூச்சப்படுறீங்களா? போங்க, போய் சமையல் கட்டுல ஹெல்ப் பண்ணுங்க, போங்க. டேய், உங்க அக்காவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு என்னடா கூச்சம்? அம்மா, அம்மா, யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாரு. அண்ணன், அண்ணி, நாராயண, கற்பகம் அத்தை, சுவாதி எல்லாரும் வந்திருக்காங்கம்மா. அப்பா, என்னப்பா போன் பண்ணி திடீர்னு வர சொல்லிருந்தீங்க? எங்களதான் வர சொன்னீங்கன்னு பார்த்தா எல்லாரும் வந்திருக்காங்க. என்ன விஷயம் மாமா? என்ன மாமா, நானும் போன்ல கேட்டேன், நேர்ல வா சொல்றேன்னு சொன்னீங்க. ஏன்பா, எந்த விஷயமா இருந்தாலும் அம்மா தானே போன் பண்ணி வர சொல்லுவாங்க. அம்மா தானே போன் பண்ணுவா, அம்மா தானே எல்லார்ட்டையும் பேசுவா. எந்த விஷயமா இருந்தாலும் கலகலன்னு பேசுவாள்ல. உங்ககிட்ட சமீபத்துல ஏதாவது பேசினாடப்பா? இல்லையப்பா. உங்ககிட்ட இல்ல மாமா. உனக்கு போனாது பண்ணாளா? இல்லண்ணா. உங்ககிட்டயும் பேசலையா? அதுக்கு தான் வர சொன்னேன். இத்தனை கலகலப்பா பேசினவோ கொஞ்ச நாள் பேசாமையா இருக்காளே, அது ஏன் யாராவது யோசிச்சீங்களா? இது வரைக்கும் யோசிக்கல, ஆனா இப்ப யோசிக்கிறோம். அம்மா, நீயாமா எங்க கிட்ட பேசாம இருக்க? நாங்க என்னமா தப்பு பண்ணோம் சொல்லுமா. ரோஹிணிக்கு இருந்த பிரச்சனைனால உன்னை கவனிக்காம இருந்தோம். அம்மா, நீ எங்க கிட்ட பேசாம இருக்கிற அளவுக்கு நாங்க என்னமா தப்பு பண்ணோம் சொல்லுமா. நாங்க என்ன தப்பு பண்ணிருந்தாலும் எங்களை மன்னிச்சிடுமா, பேசுமா. என்னம்மா, நாங்க இவ்வளவு நேரமா கெஞ்சிக்கிட்டு இருக்கோம், பேசாம மௌனமா இருக்கியே, பேசுமா.
வா சாந்தி. அம்மா பார், எங்க யார்கிட்டயும் பேசாம மௌனமா இருக்காங்க. நீயாவது என்னன்னு கேளு. வா சாந்தி. வா சாந்தி. பேசாம எவ்வளவு நேரமா மௌனமா இருக்காங்க பார். அத்தை அத்தை அத்தை, என்ன அத்தை இது? சின்ன குழந்தை மாதிரி நீங்க பேசாம இருந்ததுனால நாங்க எழுந்ததெல்லாம் போதாதா? இன்னும் இழக்கணுமா? சரி, உங்க கோவத்துல கொட்டி தீத்துருங்க. மனசுக்குள்ளேயே புலம்பி எங்க மனசு நோக்கடிக்காதீங்க. ஆமா, எங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி கொடுத்தது நீ. யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு பாடம் சொல்லி கொடுத்தது நீ. இப்போ இப்போ நீயே பேசலாம் எப்படிமா? எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பேசு, இல்ல ஜாடி எவனதான் சொல்லு. ஆனா பேச மட்டும் இருந்தாதம்மா. அவ பேச மாட்டாமா? அவ பேச மாட்டா. அவளோட கோபம், மௌனம் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அப்பா. ஆமாப்பா, அன்னைக்கு அபிராமி போய் உடனே பாருன்னு நான் ஆர்டர் பண்ணேன்ல, அப்பா அவளுக்கு வந்த கோவத்துல நிதானம் இல்லாம பேசிட்டா. எனக்கு வந்த கோவத்துல வாய மூடு, இனிமே ஒரு வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதே வேத வாக்கு எடுத்துக்கிட்டு இப்படி பேசாம என்ன தண்டிக்கிறாப்பா. நான் அப்படி சொன்னது ரோஹிணியோட சந்தோஷத்துக்கு தானே. அத்தை, நீங்க என்னாலே அப்படி இருக்கீங்க? வேண்டாம் அத்தை, இப்பதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். மாமா கூடவோ இல்ல யார் கூடவோ நீங்க பேசாம இருந்தா அந்த பழி என் பேர்ல தானே வரும். எனக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. இப்ப தயவு செஞ்சு உங்க மௌன விரதத்தை கலைச்சிருங்க. உங்க கால்ல விழுந்து கேட்கறது. அது இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீங்க பேசணும். நீங்க பேசலன்னா நாங்க எல்லாருமே ஊமை ஆயிடுவோம். அத்தை, பேசுங்க பேசுங்க அத்தை. நீங்க பேசுறேன்னு சொல்ற வரைக்கும் நான் உங்க காலை விடவே மாட்டேன். பேசுங்க அத்தை. அம்மா பேசுமா. அம்மா ப்ளீஸ்மா, பேசுமா. தயவு செஞ்சு பேசுங்க அத்தை, பேசுங்க அத்தை. அண்ணி, நீங்க பேசாம நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அண்ணன் பாவம் ஏதோ கோபத்துல பேசிட்டாரு. அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? எல்லாத்தையும் மறந்துட்டு தயவு செஞ்சு பேசுங்க அண்ணி. என்னம்மா எல்லாரும் கேட்டுட்டாங்கல்ல, அப்பா கலங்கி நிக்கிறத எங்களால பார்க்க முடியலம்மா. வேணும்னா நாங்க எல்லாருமே காலில் விழுறோம். தயவு செஞ்சு பேசுமா. அம்மா, என்னம்மா திடீர்னு குங்குமம் வைக்கிற? அத்த சொல்லாம சொல்றாங்க. புகுந்த வீட்டுல இருந்து தாய் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தா குங்குமம் கொடுத்து வழி அனுப்புறதா வழக்கம். குங்குமம் வச்சாச்சு. இப்ப நம்ம எல்லாரும் கிளம்பலான்னு சொல்லாம சொல்றாங்க. அத்தையோட பிடிவாதம் மாறவே இல்லை. சரிப்பா, நான் கூப்பிட்டதுக்கு மரியாதை வச்சு எல்லாம் வந்தீங்களே, அதுக்கு நன்றி.
சரி, நீங்க எல்லாம் கிளம்பலாம். என்ன கண்கலங்க வைக்கணும்னு கங்கன் கட்டிக்கிட்டு இருக்கா. அவ இஷ்டப்படியே நடக்கட்டும். கிட்டத்தட்ட நாங்க ஒரு வாரமா சென்னையில இல்லையே உமா. வாட்ஸ் லேட்டஸ்ட் ஆஃபீஸ் அப்டேட்ஸ்? டேய், அதுக்கு முன்னாடி உமா, டெல்லி ட்ரிப் வாஸ் ரியலி வெரி வெரி இன்ஃபர்மேட்டிவ். அந்த இன்ஃபர்மேஷன் அவ்வளவுத்துக்கும் காரணம் நம்ம ஷாம் தான். அந்த கான்ஃபரன்ஸ்ல எவ்வளவு ஸ்மார்ட்டா பேசினா நான் அப்படியே அசந்து போயிட்டேன். இங்க பாரு, முக்கியமான விஷயம் என்னன்னா சில்க் மேனுஃபேக்சர் பண்ற பல கண்ட்ரீஸ்ல இருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருந்தாங்க. அண்ட் சைனா இஸ் லீடிங் இன் சில்க் மேனுஃபேக்சரிங். ஷாம், இன்னைக்கு மட்டும் இல்லப்பா, கிட்டத்தட்ட காப்பிய காலத்துல இருந்தே சீன பட்டுக்கு தான் ஸ்பெஷல் பெருமையெல்லாம் உண்டு. அந்த நாட்டோட வளர்ச்சியை பத்தி நான் பேசல, ஆனா நம்ம இந்தியா முதல் இடத்துக்கு வரணும். அதுக்கு நாம முக்கிய காரணமா இருக்கணும். இங்க நாம 10,000 ரூபாய்க்கு விக்கிற பட்டை சைனால வெறும் 6,000 ரூபாய்க்கு விக்கிறாங்க தெரியுமா உமா? அட, அது காரணம் அந்த கவர்மெண்ட் தான். ஹோல்சேலா ப்ராடக்ட வாங்கி 2% சர்வீஸ் சார்ஜ புடிச்சுக்கிட்டு ப்ராடக்ட வெளியே தராங்க. இதனால உங்களுக்கு சேல்ஸும் நல்லா ஆகுது, பிசினஸும் பெருசாகுது. அப்புறம் நம்ம ஊர்ல பட்டுப்பூச்சிய வெந்நீர்ல போட்டு கொன்னு அதுக்கப்புறம் தான் பட்டு எடுக்கிறோம். அந்த ஊர்ல அதை கொல்லாமலே பட்டு எடுக்கிறாங்க. ஹே உமா, ஆர் யூ ஆல் ரைட்? என்ன உமா, உடம்பு ஏதாவது சரியில்லையா? எப்பவும் கலகலன்னு இருப்பீங்க. நீங்க வெந்நீர்ல ஒரு புழுவை போட்டு துடிக்க வச்சதுக்கே இவ்ளோ ஃபீல் பண்றீங்க. ஆனா நீங்க இல்லாதப்போ ஒரு பொண்ணையே வெந்நீர்ல போட்டு துடிக்க வச்சுட்டாங்க. யாருக்கு என்னாச்சு? நீங்க ஊர்ல இல்லாதப்போ ஒரு பொண்ணுக்கு பெரிய கொடுமை நடந்துருச்சு. இதை கேட்டு நீங்க டென்ஷன் ஆக கூடாது. யார்கிட்டயும் இதை பத்தி கேட்டு சண்டையும் போடக்கூடாது. நீங்க சொல்ல போற விஷயத்துல நிச்சயம் எங்க அக்கா சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, இதுக்கப்புறமா நான் எப்படி சொல்ல முடியும்? இது பாருங்க, உங்க 2 பேர்கிட்ட தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், இதை பத்தி யார்கிட்டயும் கேட்டு பிரச்சனை பண்ணாதீங்க. சரி சரி, நாங்க இதை பத்தி வேற யார்ட்டையும் கேட்கல. என்ன விஷயம் சொல்லுங்க. ரோஹிணி பாவம், அவங்க நல்ல மனசு இறக்க குணத்தை பயன்படுத்தி அவங்க மேல லஞ்ச வழக்கு போடுவேன், போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லி பயமுறுத்திருக்காங்க. யாருங்க? அபிராமி. பேங்க் லோன் அப்ளை பண்ண ஒருத்தரை விலைக்கு வாங்கியிருக்காங்க. அவரை கைமாத்தா ரோஹிணி கிட்ட பணம் வாங்க வச்சிருக்காங்க. அந்த பணத்தை திருப்பி தரும்போது அந்த வீடியோ எடுத்து லஞ்சம் வாங்கினதை சொல்லி மிரட்டி இருக்காங்க. அந்த வீடியோ கிளிப்பிங்க ஆர்கே அங்கிள் கிட்ட காமிச்சு பயமுறுத்திருக்காங்க. ஏன் ரோகிணி மேல எங்க அக்காக்கு என்ன புதுசா கோபம்? தெரியல, ஆனா இந்த டேப்பை போலீஸ் கிட்ட காமிக்காம இருக்கணும்னா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. என்ன கண்டிஷன் அது? மதன் அவங்களுக்கு வேணும், அவர் அவங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ரோஹிணிய போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. என்ன கொடுமைங்க இது? இதோட பெரிய கொடுமை ஆர்கே அங்கிள் இதுக்கு சம்மதிச்சு மதனை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சது. ஓஹோ, அதான் அன்னைக்கு மதன் மாமா எங்க வீட்ல இருந்து வெளியே வரும்போது கண்ணு கலங்கி இருந்ததா? அந்த குருமூர்த்தி மட்டும் மனசு மாறலனா ரோஹிணி என்ன ஆயிருப்பாங்க? அவங்க நிலைமைதான் என்ன? டைவர்ஸ் ஆன ஒருத்தரை திருப்பி கேட்கறது எவ்வளவு பெரிய சாடிசம். ஷியாம், நீங்க இத பத்தி உங்க அக்கா கிட்ட ஒண்ணு கேட்க வேண்டாம். ஏங்க, எப்படிங்க கேட்காம இருக்க சொல்றீங்க? இருக்கணுங்க, இல்லனா பிரச்சனை மேல மேல பெருசாதான் ஆகும். இது பாருங்க, இந்த விஷயத்தை பத்தி நீங்க 2 பேரும் யார்கிட்டயும் எதுவும் கேட்க வேண்டாம் ப்ளீஸ். பார்சல் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு ஆச்சு? 140 ரூபா.
ராமகிருஷ்ணன், வணக்கம் மேடம். வணக்கம். என்ன ராமகிருஷ்ணன், பார்சல் எல்லாம் பலமா இருக்கு. கந்துவட்டிக்கார ஆபீஸ்ல எனக்கு நிறைய கூட்டமா? இல்ல மேடம், அந்த பாவி காலையில கோல்டா குடிப்பா. பின்ன இது யாருக்கு? இன்னைக்கு பிப்ரவரி 17 மேடம். ஆமா, அதுக்கு என்ன? இந்த நாளை நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் மறக்க முடியாது மேடம். அந்த கந்து வண்டிக்கார என்ன நடைப்பணமாக்கின நாள், என் குடும்பம் பூரா தற்கொலை பண்ணிக்கிட்ட நாள், இந்த பாவி மட்டும் தப்பின நாள், அந்த கந்து வண்டிக்காரன் கொடுமைய ஞாபகப்படுத்துற நாள். குடும்பத்துல ஒருத்தருக்கும் திவசம் பண்ணவே காசு கிடையாது, குடும்பம் போராத்துக்கு பண்ணும். அவ்வளவு வசதி இல்லாதவ நான். 10 ஏழை பாலைகளுக்கு அன்னதானமா டிஃபன் வாங்கி கொடுத்துடுவேன். அவங்க சாப்பிட்டு மனசாரே வாழ்த்துட்டாங்கன்னா என் மனைவி குழந்தைகள் ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கும். அதுதான் மேடம். உயிரோட இருக்கும் போதே மனைவிய மறைந்து வாழற இந்த காலத்துல மறைந்து தெய்வமா வாழற உங்க மனைவிக்கு மரியாதை பண்றீங்களே, you're really great ராமகிருஷ்ணன். உங்களை ஒண்ணு கேட்கட்டுமா? கேளுங்க மேடம். எனக்கும் அதுல ஒரு பார்சல் கொடுங்க. மேடம், இதா? ஆமா ராமகிருஷ்ணன், உண்மையான அன்போட நீங்க கொடுக்கிற அன்னதானம் எனக்கு வேணும். நானும் உங்க குடும்பத்தோட ஆத்ம சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறேன். கொடுங்க.